अल्हम्दुलिल्लाह अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदना मुहम्मदिन व अला आलि सय्यिदना मुहम्मदिन बारिक व सल्लिम अलैहि. அன்பர்களே, இன்று ஓதப்பட்ட திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களில் அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களுடைய நிலைகள், அவர்களுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹு தஆலா மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய தீர்வு என்பதை நாம் கேட்க அவசியம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பர்களே, இன்று ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ராயலை சார்ந்தவர்கள் யூதர்கள், அரபியில் அவங்களுக்கு பேர் யஹூதிகள். இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆன் முழுக்க அல்லாஹு தாலா யூதர்களை பற்றி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமே. ஆனால் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அல்லாஹு தாலா இவர்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தாலா சொல்கிறான், வல்லுரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனத்து வபாஉ பிகலபின் மினல்லாஹ். அவர்களின் மீது கேவலம் கடமையாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறான்? வல்லுரிபத் அலைஹிமு ஸில்லத்து, இழிவு அவர்களின் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது. வல் மஸ்கனத்து, ஏழ்மை. வபாஉ பிகலபின் மினல்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு திரும்பிய கூட்டம். அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது. ذَلِكَ بِأَنَّهُمْ كَانُوا يَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَيَقْتُلُونَ النَّبِيِّينَ بِغَيْرِ الْحَقِّ. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுவை கொண்டு மாறு செய்தார்கள். وَيَقْتُلُونَ الْأَنْبِيَاءَ بِغَيْرِ الْحَقِّ, அநியாயமாக அவர்களுக்கு அனுப்பப்பட்ட பல நபிமார்களை கொலை செய்தவர்கள்ங்கிற அல்லாஹு தஆலா. யூதர்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்பர்களே? யஹூதிகளை பற்றி, அரபியிலே யஹூதி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கி. நாம் யஹூதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். யஹூதிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? தங்களுக்கு அனுப்பப்பட்ட பல நபிமார்களை கொலை செய்தவர்கள். தஃப்சீர்களில் எழுதுகிறார்கள், இந்த கூட்டத்தார்கள், இன்று இருக்கக்கூடிய இந்த யூத சமுதாயம் இருக்கிறதே, இவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட 300க்கும் மேற்பட்ட நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். தங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர்களே கொலை செய்த கூட்டம் இவர்கள். அதனால் இவர்கள் கொலை செய்வது சாதாரண விஷயம். இவர்கள் நபிமார்களின் மீதே அல்லாஹுவை பயப்படாத இந்த மக்கள், இவர்கள் நிச்சயம் குழந்தைகளை கொல்வதை பற்றியோ, பெண்களை கொல்வதை பற்றியோ, அப்பாவி மக்களை கொல்வதை பற்றியோ கவலையே படமாட்டார்கள். அப்படி ஒரு கோலை கூட்டம் இவர்கள். இவர்கள் ஒவ்வொரு தடவையும் நபிமார்களை கொலை செய்து அவர்களுடைய லானத்திற்கு உள்ளாகி அழிந்து நாசமாகி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, திரும்ப சைத்தான் வேலை பார்ப்பாங்க. இவர்களுடைய வேலையே என்னவென்று கேட்டால் துரோகம் செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது, கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மாற்றம் செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல இவர்களுடைய லட்சணங்களை நிறைய சொல்கிறாங்க. இவர்களிடம் போடப்படக்கூடிய எந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஒப்பந்தங்களை மீறுவதை இவர்கள் சர்வ சாதாரணமாக வைத்திருந்தார்கள். அன்பர்கள், இவர்களை சாதாரணமாக கருதக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு என்றால், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய ஒரு கூட்டம் தேடிட்டு ஓடுச்சுல, அது யூத கூட்டம் தான். யஹூதிகள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல ஓடினார்கள். அதே மாதிரி ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்தவர்கள் யூதர்கள். பல நபிமார்களை, எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும்போது பெருமானார் ஒரு ஒப்பந்தம் போடலாம், நமக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று கூப்பிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. கூட அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு உடனே பெருமானாரோடு சென்று விட்டார்கள். போனதுக்கு அப்புறம் பெருமானார்ட்ட கேட்குறாங்க, யார சொல்லலாம், ஒரு ஒப்பந்தம் எழுதுவதற்குள்ள போனோம், எதுக்கு நீங்கள் வேகமாக வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ தான் ஜிப்ரீல் வந்தாங்க, நபியே உங்களை கீழே உட்கார வச்சுட்டு மேலேன்னு ஒரு கல்லை உருட்டி விடுறதுக்கு மேலே போயிருக்கிறானுங்க, அந்த இடத்த உடனே காலி பண்ணுங்க. நான் ஜிப்ரீல் சொன்னவுடன் கேட்டு வெளில வந்துட்டேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்ய பார்த்தவர்கள் இவர்கள். யார் அன்பர்களே? இவர்களை அல்லாஹ் தஆலா வரலாறு முழுக்க சொல்லி காட்டுகிறான். இவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு யஹூதி பெண் விருந்துக்கு கூப்பிட்டான். சஹாபாக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தாங்க. போயிருந்த பொழுது கரியில விஷம் தடவி, கொடுமையான ஒரு விஷத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தடவி, பெருமானாருக்கு முன்சப்ப, ஆட்டில் முன்சப்ப கறி பிடிக்கும், அந்த கறியை சமைச்சு வச்சிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் வாயில் எடுத்து ஒரு கடி கடிக்கும் பொழுது அந்த ஆட்டுடைய முன்சப்பை சொல்லியது, நபியே என்னை சாப்பிடாதீர்கள், என்னில் விஷம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் லைட்டாக கடிச்சிட்டாங்க. ஆனால்
ஒரு சஹாபி அதை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு அந்த சஹாபி அங்கேயே மௌத்தா போயிட்டாங்க. அந்த பெண்மணியை பிடித்து கேட்கப்பட்டுச்சு, யஹூதி பெண், நீ எதுக்கு இந்த மாதிரி விஷம் வச்ச? விருந்து கூப்பிட்டு விஷம் வச்சே என்ன அர்த்தம்? இவர்களுடைய வேலையே இதுதான், துரோகம் செய்வது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது. நபியவர்கள் கேட்டபொழுது அந்த பெண்மணி சொன்னால், நீங்கள் உண்மையாக நபியா இருந்தால் தப்பித்து விடுவீர்கள், பொய்யான நபியாக இருந்தால் செத்து போய் விடுவீர்கள், நவுது பில்லா, அதற்காக வேண்டி வைச்சேன் நான். சொல்றவங்க என்ன சொல்லு, நீங்க பொய்யான நபியா இருந்தா இறந்துருவீங்க, உண்மையான நபியா இருந்தா உங்களை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம்னு சொல்லணும்ல, அதை சொல்லலை. உங்களை ஈமான் கொள்வோன்னு சொல்ல இல்லை. நீங்கள் உண்மை நபியாக இருந்தால் தப்பித்துக் கொள்வீர்கள், பொய்யான நபியாக இருந்தால் என்ன செய்யப்படுவீர்கள்? இறந்து போகட்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் என்று அந்த பெண்மணி சொன்னால் என்றால், இவர்களுடைய துரோக வரலாறு என்பது முழுக்க, இவர்களுடைய வரலாறு முழுக்கவுமே துரோகம் தான். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்கிறான்? நபியே, ல தஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவத்தல் இல்லதீன் ஆமனு அல் யஹூத. நபியே, மூமின்களுக்கு கடுமையான விரோதிகளாக நீங்கள் யூதர்களை தான் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் தஆலா. மூமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு பெரிய விரோதிகளாக யார் தான் இருப்பார்கள்? யூதர்களை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் தஆலா. அதற்கு பின்னால் தான் காஃபிர்கள் அல்லாஹ் தஆலா. முதலில் கடுமையான விரோதிகள் யார் தான்? உங்களின் மீது கடும் விரோதத்தை காட்டக்கூடியவர்கள் இவர்கள் தான் அல்லாஹ் தஆலா. இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? அன்பர்களே, குர்ஆன் அதுக்கு தான், குர்ஆன் ஹதீஸெல்லாம் அதுக்கு தான் அன்பர்கள் படிக்க வேண்டும். படித்தா நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்கா. இவர்களுடைய வரலாறு என்ன, இவர்களுடைய லட்சணம் என்ன, இவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் கிடையாது. நமக்கு என்ன காட்டப்படுது? பெரும் பெரும் அறிவாளினா யஹூதியில தான் இருக்கிறான், நோபல் பிரைஸ் அவன் தான் நிறையா வாங்கியிருக்கிறான். அன்பர்களே, இது எல்லாமே செட்டப். அவனுக்கு அந்த அளவு அறிவும் கிடையாது, மூளையும் கிடையாது. இவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவன் பெரிய அறிவாளின்னு இவனுங்க தான் சொல்கிறது. அந்த நாட்டில் எல்லா அறிவும் இருக்கு அப்படின்னு இவர்களாக எல்லா ஆங்கிலேயர்களும் சேர்ந்து ஒரு முசாவரை பிடிச்சி கோடீஸ்வரனா காமிக்கணும்னு நினச்சா காமிக்க முடியும். ஒரு பைத்தியக்காரனை பிடிச்சி உலகத்திலே பெரிய அறிவாளியா இன்னைக்கு டிவி மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் நாம் நம்புவோம். அல்லாஹ்வும் ரசூலும் ஆனால் இவர்களுடைய துரோக செயல்களை சொல்கிறார்கள். இவர்களுடைய துரோக செயல்களை சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் என்ன தெரியுங்களா சொல்றான்? ல அன்தும் அஷத்து ரஹபத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ். அந்த கூட்டத்தார்களுக்கு நீங்கள் தான் கடுமையான பயமுடையவர்கள். அல்லாஹ் யூதர்களை பற்றி என்ன சொல்றான்? யஹூதிகளுக்கு உங்களை பார்த்தால் தான் கடுமையான பயம் மினல்லாங்கிற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை விடவும் முஸ்லிம்களாகி உங்களை பார்த்தால் அவர்களுக்கு பயம் கூடங்கிற அல்லாஹ் தஆலா. ல அன்தும் அஷத்து ரஹபத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் என்றால் ஸாலிக பிஅன்னஹும் கௌமுல் லா யஃப்கஹூன், அவர்கள் அறிவற்ற கூட்டத்தார்கள், அதனால தான் அல்லாஹ் விட உங்களுக்கு அதிகமாக பயப்படுறாங்கிற அல்லாஹ் தஆலா. அவர்களுடைய லட்சணங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லா யுகாத்திலூனக்கும் ஜமீஅன், யூதர்கள் யஹூதிகள் உங்களிடத்தில் நேரடியாக சண்டையிட மாட்டார்கள், நேராக உங்களிடத்தில் சண்டையிட மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுகாத்திலூனக்கும் ஜமீஅன் இல்லா ஃபீ குரம் முஹஸ்ஸனத்தின், ஒரு பாதுகாப்பான ஊரில் இருந்து கொண்டுதான் உங்களை தாக்குவார்கள். அவுமி வராய் ஜுதுர், அல்லது ஏதேனும் சுவற்றுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுதான் உங்களை தாக்குவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் உங்களுடைய வீரத்தை பற்றி. நாம் அதை தான் படிக்கிறோம். அவன் நாடு முழுக்க அயன் டோம் இருக்கு, அவன் நாடு முழுக்க தாடு பாதுகாப்பு இருக்கு. அல்லாஹ் சொல்றான் அவன் தாக்குறதே அப்படிதான் தாக்குவான். லா யுகாத்திலுக்கும் ஜெமியா, அவங்கள்ட்ட நேரடியாக சண்டை போடுற எந்த தகுதியும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய முழு யூதர்களுக்கும் ஒரே ஒரு பாலஸ்தீன சிறுவன்ட்ட இருக்கிற வீரம் கூட கிடையாது. அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தாலும் ஒரு பாலஸ்தீன சிறுவன்ட்ட இருக்கிற வீரம் கூட அவர்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா யுகாத்திலுக்கும் ஜெமியன் இல்லா ஃபீ குரம் முஹஸ்ஸனத்தின், அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஊர்ல இருப்பாங்க, அதுலேருந்து அவங்களை தாக்குவாங்க, நேரடியாக தாக்க மாட்டாங்க. அவுமி வராய் ஜுதுர், அல்லது ஏதேனும் சவுற்றுக்குள் ஒளிந்து கொண்டு, சோற்றுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தான் உங்களை தாக்குவார்கள்ங்கிற அல்லாஹ் தஆலா. அன்பர்களே, ஆக இவர்களுடைய வீரம், இவர்களுடைய லட்சணம் எல்லாம் என்னவென்று கேட்டால் முழுக்க முழுக்க அன்பர்களே மற்றவர்களுடைய தயவை கொண்டு இவர்கள் வாழ்வார்களே தவிர இவர்களுடைய வரலாறே முழுக்க இவர்களை யார் எங்க தங்க விட்டாலும் சரி, யார் தங்க விட்டானோ அவனை வெளில அனுப்பிச்சிடுவாங்க. இது அவர்களுடைய துரோக செயல், அவர்களுடைய துரோக செயல். நீங்க ஹிட்லர் எடுத்து கேட்டு பாருங்க, ஏன் யூதர்களை கொண்டான்? அவ்வளோ துரோக செயல்களை அவன் பட்டியல் எடுக்கிறான். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, மிகவும் ஏழ்மையான நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கள் சிரமப்படுவதாக வந்து கெஞ்சி கேட்பார்கள். போனா போதுன்னு இடம் கொடுத்தா அவனை ஊட்ட விட்டு வெளில அனுப்பிச்சிருவான். அனுப்பிச்சிட்டு அவன் அந்த ஊட்ட பிடிச்சிருவான். இன்னைக்கு பலஸ்தீனுடைய நிலைமை அதுதான் அன்பர்களே. அவர்கள் யூதர்கள் ஹிட்லரால் கொல்லப்பட்ட பொழுது அவர்கள் கூட்டு வைத்து அடைக்கலம் கொடுத்தார்கள். இன்னைக்கு அவர்கள் நாடு நாடாக நாடோடிகளாக அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்றால் அன்பர்களே, இவர்கள் வரலாறு முழுக்க இதை தான் செய்தார்கள். திரும்பவும் இவர்கள் அந்த இழிவுகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இவர்களுடைய அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நாம் அல்ஹம் சூரால எப்பவுமே ஒன்று ஓதுறோம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின்,
யா அல்லாஹ் எங்களுக்கு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதையை காட்டு. கைரின் மக்தூபி அலைஹிம், யா அல்லாஹ் யாரின் மீது உன் கோபம் இறங்கியதோ அவர்களுடைய பாதை அல்ல. இந்த யாரின் மீது கோபம் இறங்கியதோ அந்த கூட்டத்துடைய பாதை அல்லன்னு சொல்றோம் தெரியுங்களா? அல்லாஹுவால் கோபித்து கொள்ளப்பட்ட கூட்டம் இவர்கள். ஒவ்வொரு ரக்காத்திலையும் நாம் அல்ஹம்து சூரால யார்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம்னு கேட்டால் இன்று இருக்கக்கூடிய இந்த யூத சமுதாயத்திடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். வலவ் லாலீன் என்றால் வழிகட்டு போன கூட்டம் யாருன்னு கேட்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவதாக சொல்லி வழிகட்டு போன கூட்டம். இந்த இரண்டு கூட்டத்தார்களை விட்டும் ஒவ்வொரு வக்திலும் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய பாதையை நாம் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பவர்களே. இவர்களை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவு சொல்றாங்க, யூதர்கள்ட்ட கை கொடுத்தா கூட திரும்ப கையை எடுத்து விரல்ல 5 விரல் இருக்குதான்னு பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் கை கொடுக்கறதுல கூட ஒரு முனாஃபிக் வேணும்னு பார்ப்பான். அந்த அளவுக்கு இழிவடைந்த கூட்டம். நான் மிகைப்பா சொல்ல இல்லை, அவர்களுடைய உண்மை வரலாறு அதுதான் குர்ஆன் சொல்லுது, அதுதான் ஹதீஸ் சொல்லுது. அவர்களுடைய வரலாறு முழுக்க அதுதான் சொல்லுகிறது, அவர்களுடைய துரோக செயல்களையும் அவர்களுடைய இரக்கமற்ற நிலைகளையும். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் எப்போதும் வெற்றி பெற மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான், அவர்களின் மீது இழிவு கடமையாக்கப்பட்டிருச்சு. அவர்கள் இழிவு அடைந்து தான் போவார்கள். அவர்கள் மீது ஏழ்மை கடமையாக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே ஒரு கூட்டம் நாடு நாடாக அலைந்தது என்றால், நாடோடி கூட்டமாக அலைந்தது என்றால் இது இந்த கூட்டம் மட்டும்தான். அவர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. எந்த நாட்டிலையும் உருப்படியாக தங்கினது கிடையாது. ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சு அந்த மக்களை வெளியேற்றுறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பான். திரும்பி அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவன் கழுத்தை பிடிச்சி வெளில அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் அவனுடைய வரலாறு முழுக்க நடந்தது அன்பர்களே. இனியும் அதுதான் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அங்கே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹு தாலா அவர்களை தலை நிமிர்ந்து வாழ அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வான். அன்பர்களே, அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா உலகம் முழுக்க அமைதிகள் நிலவ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா சகோதர முஸ்லிமுடைய உயிர் உடமையை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. அவருடைய கருப்பு இஸ்ஸத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழ அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.